Hi students, இன்னைக்கு நம்ம 7th lesson ஒன் வேர்ட் ஷார்ட்கட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டு பாருங்க. ஸோ இங்கே மினிமம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ இங்கே மினிமம் அப்படிங்கிறனால ஸோ ஒவ்வொன்றையும் இங்கே வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ 4 ஆன்சரையும் அப்ளை பண்ணி பாருங்க. 3 minus 0 plus 9 ஸோ equal to 3 plus 12 வருது. ஸோ அடுத்து அப்போ இங்கே வந்து 12 வருது. 3 அப்ளை பண்ணோம் அப்படின்னா 9 வருது. 6 அப்ளை பண்ணோம் அப்படின்னா 3 minus 6 minus 3 plus 9 6 வருது சரிங்களா ப்ளஸ் 6 வருது. ஸோ 9 அப்ளை பண்ணோம் அப்படின்னா -6 + 3 அப்படின்னு வருது. ஸோ அப்போ இங்கே எது மினிமம் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ மினிமம்ங்கிறது 3 தான். ஸோ ஆப்ஷன் டி. செகண்ட் ஒன்று பாருங்க. இங்கே 2π அப்படின்றதுனால ஆன்சரும் நமக்கு 2π தான். ஸோ 2வும் பையும் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ 2வும் பையும் இங்கே தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்னோடு பாருங்கள். இங்கே மேக்ஸிமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இங்கே மேக்ஸிமம் அப்படிங்கிறது இங்கே ஸ்கொயர் வேறு இருக்குது. ஸோ இப்போ இதில் எது மேக்ஸிமம் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே 4. ஸோ இப்போ இந்த 4ம் கேன்சல் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இதை மட்டும் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ 1/e இதில் எது பெரிய நம்பர்னு பார்க்குறோம். ஸோ எது கிரேட்டர் மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா E² இருக்கிறதுனால தான் E² இருக்கிறது தான் மேக்ஸிமம். ஸோ இப்போ மேக்ஸிமம் E². ஸோ ஆப்ஷன் சி. ஃபோர்த் ஒன்று பாருங்க. ஸோ இங்கே 2 + 2 + 4 ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 8 அப்படிங்கிறது வருது. ஸோ இதை விட்டுருங்க. ஸோ 8 ஸோ 8 வரக்கூடியது தான் ஆன்சரு. ஸோ அப்போ இங்கே எதை ஆட் பண்ணால் 8 வரும்னு பாருங்கள். இதை ஆட் பண்ணால் 2, இது வந்து 6 வருது, இதுதான் 8 வருது. ஸோ இது ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா 10 அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ ஆன்சர் 8 வர்றதா நமக்கு இங்கே கொஸ்டினில் ஆட் பண்ணால் 8 வருது. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு 8. ஸோ ஆப்ஷன் சி. ஃபிஃப்த் ஒன்னோடு பாருங்கள். இங்கே மேக்ஸிமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன்லேயே எது மேக்ஸிமம் அப்படின்னு பாருங்கள். 100 தான் மேக்ஸிமம். அதனால் ஆப்ஷன் ஏ. சிக்ஸ்த்து ஒன்றும் இல்லை. ஸோ இது வேட் ப்ராப்ளம். இதில் ஏயும் பியும் இருக்குது. ஸோ ஒய்க்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நோ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஸோ நோ பாயிண்ட்ஸு. ஆப்ஷன் டி. செவன்த் ஒன்றும் இல்லை. -1 அந்த சைடு போச்சு அப்படின்னா +1. ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போ ஒய் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணி பாருங்கள். 1 - 1 = 0 நம்ம கிடைக்கும். அப்போ ஒய் வந்து 0. 1 0. ஸோ ஆப்ஷன் சி. எயித்து ஒன்றும் இல்லை. 3π அப்படிங்கிறது அவங்க கொஸ்டினில் இருக்கிறனால ஆன்சர் 3 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் 3. ஆப்ஷன் ஏ. ஸோ நைன்த் ஒன்னோடு பாருங்கள். ஸோ இங்கே பலூன் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த பலூன் வந்து எத்தனை டைம்ஸ் வந்து கொஸ்டின்ஸில் வருது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ 2 டைம்ஸு, 3 டைம்ஸு, ஸோ 4 டைம்ஸ். ஸோ டோட்டலாக வந்து நமக்கு 4 டைம்ஸ் வந்து பலூன் வருது. ஸோ அதனால் ஆப்ஷன் 4 தான் ஆப்ஷனு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ 10th ஒன்றும் இல்லை. இதில் உள்ள எல்லா நம்பரையும் நம்ம ஆட் பண்ணலாம். 3 2 8. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 13 அப்படிங்கிறது கிடைக்குது. 1 3. ஸோ அப்போ அந்த 1 3 வர்றது தான் ஆன்சர். ஸோ 1 3 அப்படிங்கிறது எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் 1 3 வருது. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 11th ஒன்றும் இல்லை. ஸோ இந்த 80 இந்த மைனஸ் வந்து டிவைடாக வச்சுக்கோங்க. ஸோ 80 இது ரெண்டும் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? ஸோ ஸ்கொயர்னா 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. ஸோ இது 16 × 2 எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்குங்க. 32 வரும். ஸோ இப்போ 80யும் 32வையும் நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ இப்போ 80/32 இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணி கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2.5 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. சரிங்களா? ஸோ 2.5. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. 12th ஒன்னோடு பாருங்கள். ஸோ இங்கே 6 3 2. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 11 கிடைக்குது. ஸோ இங்கே 8 டைம்ஸ் அப்படிங்கிறதுனால எல்லாமே ஆல் பாசிட்டிவ் அப்படிங்கிறது பார்த்துக்குங்க. ஸோ ஆல் பாசிட்டிவ். ஸோ இப்போ 11 வரணும், அதான் ஆன்சரு. ஆனால் எல்லாமே பாசிட்டிவ் ஆகும். ஸோ 11 வந்து 4 ஆப்ஷன்ஸ்லையுமே இருக்குது. ஆனால் எல்லாமே பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஸோ 13th ஒன்றும் இல்லை. இந்த லிமிட்டுக்கு கீழே இருக்கக்கூடியது தான் ஆன்சர். எக்ஸ் வந்து 0வாக இருக்குது. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 14th ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே 9 இருக்குது, இங்கே y² இருக்குது. இதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ y = +or - √9 கிடைக்கும். அப்போ √9 3. அப்போ +or - 3 அப்படிங்கிறது தான் ஆன்சரு. ஸோ y = +or - 3. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 15th ஒன்னோடு பாருங்க. ஆங்கிள் 2 2. ஸோ 2 தான் இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ 2 இஸ் மோர். ஸோ 2ங்கிற நம்பர் வந்து நிறையா தடவை இருக்கிறதுனால நமக்கு ஆப்ஷன் π/2 அப்படிங்கிறது ஆன்சரு. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 16th ஒன்றும் இல்லை. இங்கே 4 இங்கே 4 இருக்குங்க இல்லையா? ஸோ அப்போ அதை வந்து π/4ங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. π/4 + π/4.
அப்போ பை பை ஃபோர் ப்ளஸ் பை பை ஃபோர் வந்து 2π/4ன்னு வரும். ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா π/2 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ π/2 தான் ஆன்சரு. ஸோ π/2 எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 17th ஒன்றும் இல்லை, இங்கே 3 இது எல்லாத்தையும் சேர்த்துருங்க. 3 - 3 0 ஆயிடுது. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஆன்சர் 2, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 18th ஒன்னோடு இது ரெண்டையும் 8ஐயும் -2ஐயும் டிவைட் பண்ணிடுங்க. இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா -4 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஆன்சர் -4, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 19th ஒன்னோடு பாருங்க, கீழே π/12 அப்படிங்கிறத அவனே கொடுத்துருக்கான். π/12. ஸோ 12 அப்படிங்கிறது கீழே இருக்கணும். ஸோ ஆப்ஷன் சி. 20th ஒன்னில் மீன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? ஸோ இந்த மீன் அப்படின்னா ரூட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ரூட் எடுக்கணும். ரூட் 9. ரூட் 9ஓட ஆன்சர் வந்து 3. ஸோ ஆன்சர் 3, ஆப்ஷன் சி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.